கையெழுத்து அப்படின்றது வந்து தலையெழுத்தை நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா வந்து எங்கள் அம்மாலாம் என்னோட கையெழுத்து பார்க்கும்பொழுது வந்து கையெழுத்து அழகாக இருந்தால் தான் தலையெழுத்து அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார். அந்த கையெழுத்து அப்படின்றது என்ன, ஜஸ்ட் ஒரு லெட்டர் எழுதுறது, அதுவும் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா எழுதுறதுக்கான வேலையே இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துடும் சார். ஆனால் நம்ம போடக்கூடிய ஒரு கையெழுத்து நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். அது எப்படி சொல்கிறீங்க சார்? ஆமாம், கையெழுத்து தான் நம்ம தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுது. அந்த கையெழுத்து போடுறது வந்து கிராஃபாலஜின்னு கலோக்கியில் அது பேர் சைனாலஜின்னு சொல்லிக்கலாம். கலோக்கியில் தானே கரெக்டான அது பேர் வந்து கிராஃபாலஜி. இந்த கையெழுத்து மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே ஆரம்பிக்கிறோமோ எங்கே முடிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரி போடலாம், அப்போ சக்ஸஸ் ஆகணும். எனக்கு கவர்மெண்ட் வேலை, அரசாங்க வேலை கிடைக்கணும், லேட் மேரேஜாக இருக்குது, நான் கையெழுத்து போடணும், போட்டுங்க எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகணும். இங்கே இதுக்கு கூடவா கையெழுத்து? இதுதான் சார். ஏன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது கையெழுத்து முதல்ல போட சொல்லுவாங்க. அப்போத்துலேருந்து நம்ம போடுற ஒரு கையெழுத்து தானே கையெழுத்தாக இருக்கும். ஒரு காரியத்துக்கும் ஒரு கையெழுத்து மாறுமா சார், இல்லை மாற்றணுமா சார்? அது எப்படி சார்? இல்லை, அதுதான் பொதுவாக நம்ம அந்த பாஸ்போர்ட்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் உலகம் ஃபுல்லாக சுற்றும் போகும்போது பாஸ்போர்ட்டில் என்ன கையெழுத்து இருக்கோ இமிக்ரேஷனில் போட சொல்லுவாங்க. அதே கையெழுத்து தான் இருக்கணும். ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. வெளிநாட்டில் போனீங்கன்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தும். யாருனாலும் சரி, உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன கையெழுத்து இருக்கோ அந்த கையெழுத்தை தான். ஏன்னா அது குளோபல். அது ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, லண்டன் போகிறீங்களா, ஃப்ரான்ஸோ, ஜெர்மனியோ, அமெரிக்காவோ, கனடா, எந்த வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அது கையெழுத்து போடும்போது இமிக்ரேஷன் கையெழுத்து மாறிடுச்சுன்னாவே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி வேறு ஆள் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க.